ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ல இருந்து ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் இந்த சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷனல் யூனிட்னா முதல்ல என்னன்னா, அது வந்து ஒரு பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி கம்ப்யூட்டர் சிஸ்டமில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஒர்க் ஆகி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபெச் பண்ணும், டிகோட் பண்ணும், இல்லை எக்ஸிக்யூட் இல்லை ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹியூமன் பாடி எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு ஹியூமன் பாடியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்கான்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆர்கானும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு வேலையை பண்ணும். ஸோ இந்த எல்லா ஆர்கான்ஸும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகி உங்களுக்கு உங்களோட பாடி பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். அது மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ்லேயே மொத்தம் 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இன்புட் யூனிட். ஸோ இந்த இன்புட் யூனிட்னா என்னன்னா, இப்போ யூசர்ஸ் கிட்ட இருந்து டேட்டா வாங்கிட்டு அந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ இது வந்து என்னன்னா, இப்போ நம்ம அவுட் சைடர்ஸ் வெளியே இருக்கோம்ல, நம்ம வந்து கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணுறோம். அந்த மாதிரி இன்புட் யூனிட்னா. ஸோ இதுவே அவுட்புட் யூனிட்னா நமக்கு வந்து என்னன்னா, இப்போ சிஸ்டமில் இருக்கிற டேட்டாவை பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ட் ஆகி உங்களுக்கு ஹியூமன் ரீடபிள் ஃபார்மாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிறது தான் அவுட்புட் யூனிட். ஸோ அதாவது கம்ப்யூட்டர் நம்ம கிட்ட பேசுறது திருப்பி. தென் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மகிட்ட வந்து சிபியு இருக்கு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரோட ஒரு பிரெயின் மாதிரி. எல்லா வேற வேற யூனிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் யூனிட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு சில பல எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, எனக்கு வந்து கீபோர்ட், ஜாய்ஸ்டிக், ஸ்கேனர். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பார்த்தீங்கன்னா சிஸ்டம்க்கு கொடுக்கும். கீபோர்ட் நான் ஒரு கீயை டைப் பண்ணுறேன்னு வைங்களேன், அந்த கீயை கிளிக் பண்ண உடனே ஒரு எட்ஜ் ட்ரிகரிங் நடந்து அங்கே இருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா பைனரி டேட்டாவாக நம்ம சிஸ்டம்க்கு போகும். அதே மாதிரி இப்போ அவுட்புட் டிவைஸ்னா எனக்கு சிஸ்டம் உள்ள ப்ராசஸ் ஆகிற அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நமக்கு தெரியிற மாதிரி அவுட்புட்டாக, அதாவது மானிட்டரில் இல்லை பிரிண்டரில் ஏதாவது டேட்டாவாக வெளியே வரும். ஸோ இதுதான் இன்புட் அவுட்புட் டிவைசஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னா சிபியூங்கிறது வந்து நான் சிப்பு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் இருக்கிற எல்லா யூனிட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 யூனிட்ஸ் மெயினாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆர்த்திமெட்டிக் லாஜிக் யூனிட், ஏஎல்யூனா உங்களுக்கு இந்த ஆர்த்திமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், இந்த அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ இந்த மாதிரி அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸும் தென் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், அதாவது இந்த கம்பேர் பண்ணுறதுக்காக அண்ட் ஆர் நாட் இந்த மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணும். அதாவது சிம்பிளா இது என்னன்னா கால்குலேஷன்ஸையும் டிசிஷன்ஸையும் நம்ம கம்ப்யூட்டருக்கு மேக் பண்ணி கொடுக்கும். அதான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஎல்யூ. தென் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட். ஸோ கண்ட்ரோல் யூனிட்னா சியூ. இந்த கண்ட்ரோல் யூனிட்னா என்னன்னா உங்களுக்கு அஹ், எல்லாம் நம்ம டேட்டா வந்து அந்த ஒவ்வொரு யூனிட்க்கும் எப்படி டிராவல் ஆகணும், எங்கேருந்து எந்தெந்த இடத்துக்கு டேட்டா போகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த கண்ட்ரோல் யூனிட். இது வந்து ஒரு மேனேஜர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்றது அந்த கண்ட்ரோல் யூனிட். அதாவது இப்போ மெமரியில இருக்கிற சில பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெச் பண்ணிக்கும். இந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுன்னா, மெமரியில இருக்க சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா ஃபெச் பண்ணிட்டு, நமக்கு வந்து அதை டீகோட் பண்ணி எல்லா யூனிட்ஸ் கிட்டயும் சொல்லும். நீ இந்த வேலையை பண்ணு, நீ இந்த வேலையை பண்ணு அப்படின்றது. சிம்பிளா இது வந்து கண்ட்ரோல் யூனிட் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் இங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ஸ். இந்த ரெஜிஸ்டர்ஸ்னா என்னன்னா ஒரு ஸ்மால் மெமரி ஸ்பேஸ் மாதிரி. இதுல பார்த்தீங்கன்னா, ஆனா இதோட ஸ்பீடு, ஆக்சஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா சிபியூக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இந்த இந்த ரெஜிஸ்டர்ஸோட இந்த பிளாக்ஸ்ல இருக்குல்ல, இந்த பிளாக்ஸ்ல எதெல்லாம் ஸ்டோர் ஆகும்னா டெம்பரவரியா நமக்கு வந்து டேட்டா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த அட்ரஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் நடக்கிறதுல, ப்ராசஸிங் நடக்கிறதுக்கு தேவைப்படுற டேட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா இதுலலாம் ஸ்டோர் ஆகும். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி, அதான் டெம்பரவரியா இருக்கும். ஸோ அடுத்தது இங்க பார்த்தீங்கன்னா மெமரி யூனிட்னு ஒரு பிளாக் இருக்குல்ல. ஸோ மெமரி யூனிட்னா உங்களுக்கு என்னன்னா, இப்போ எக்ஸிகியூஷன் நடந்துகிட்டு இருக்குது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேட்டா, தென் எக்ஸிகியூஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் டேட்டா, எக்ஸிகியூஷன் நடந்த பிறகு வர இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டாவா இருந்தாலும் சிம்பிளா இந்த மெமரி யூனிட்ல தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மெமரி யூனிட்ஸ்லேயே எனக்கு பார்த்தீங்கன்னா 2 டைப்பா இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா பிரைமரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா செகண்டரி. ஸோ பிரைமரியில பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரேம், இந்த ரோம் இது மாதிரி, அதாவது ஃபாஸ்ட்டா இருக்கும் இந்த மெமரிலாம். ஆனா பார்த்தீங்கன்னா, இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ இந்த ரேம், ரோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிபியூ டைரக்ட்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அங்கேருந்து நம்ம டைரக்ட்டா சிபியூ டேட்டா எடுத்துக்கலாம். ஆனா இந்த செகண்டரி மெமரி இது வந்து என்னன்னா, இந்த ஹார்ட் டிஸ்க், எஸ்எஸ்டி கார்டு இது மாதிரி இருக்குதுல்ல, இதெல்லாம் செகண்டரி மெமரி. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜரா இருக்கும். ஆனா இதோட ஆக்சஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதாவது நீங்க செகண்டரி மெமரியில இருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரேம்க்கு போகும். ரேமுக்கு போயின பிறகு தான் அந்த ரேம்ல இருந்து தான் நம்ம சிபியூ பார்த்தீங்கன்னா டேட்டாவ எடுக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எல்லா யூனிட்ஸும் பார்த்தீங்கன்னா, அதாவது இங்க இருக்குல்ல, இந்த எல்லா யூனிட்ஸையும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணா வேலை செஞ்சு தான் உங்களோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து தான் ரன் ஆகும். ஸோ தேங்க் யூ ஆல். நெக்ஸ்ட் இன்னும்